மிஸ்டர் வீணி, நம்ம வீணி தான் வந்திருக்கானே, என்னால இப்ப கூட நம்பவே முடியல. அதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டே இரு. அங்கிள், நீங்க எங்க போயிட்டீங்க? ஹாய் பேபி. நாம தொலைஞ்சோம். இது சுத்தமா பிடிக்கல. பூக் அங்கிள் அங்க இருக்காரு. ஓஹோ, அப்பா கிட்ட பூக் அங்கிள் அங்க இருக்காருன்னு சொல்லு. ஹர்ஷா, என்ன நீ? பூக், நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உடனே நீ உன் இடத்துக்கு போ. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. நீயும் ரொம்ப தூரத்துல இருக்க, அதனால. பூக், நீ இப்ப கவனமா இருக்கணும். இப்ப பிக் லிஃப்ட்டுக்கு நேரம் ஆயிடுச்சு. அது எனக்கும் தெரியும். இங்க என்ன பண்றடா? சீக்கிரமா போய் வேலைய பாரு போ. அப்பா, அப்பா, அப்பா. எதுக்கு நீ என்ன கூப்பிட்ட? பூக் அங்கிள் அங்க இருக்காரு, திரும்பி பாருங்க. சரி கிளம்புறேன். இந்த பக்கமா எப்படி தான் ஓ, எலியட், அது சரி. நீங்க என்ன பண்ற? நான் உன்னை காப்பாத்த தான் வந்தேன். உன்னை பார்த்ததும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன காப்பாத்துவ? என்ன சொல்ற? என்னால வர முடியாது. சொல்றது கேட்க மாட்டியா? முதல்ல இங்க இருந்து போ. ஓ, நினைச்சதை விட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. உன்னை இப்படி மாத்திட்டாங்க. இப்ப வரப்போறது ஹர்ஷா. அவங்க டான்ஸ் ஆடியும் பறந்தும் கலக்க போறாங்க. அத பார்த்து மகிழுங்க. பூக், கண்டிப்பா இதை உன்னால செய்ய முடியும்ல? எனக்கு தெரியல, ஆனா நான் கண்டிப்பா ட்ரை பண்றேன். நான் டான்ஸ் பத்தி பேசல. என்ன லிஃப்ட் பண்ணுவல? இது வரைக்கும் என்னால இதை செய்யவே முடியல. இதை சாதிக்கணும்னா 100% நம்பிக்கை இருக்கணும். நான் தயாரா இருக்கேன். பிளான் பி, நாம எல்லாரையும் அடிச்சு போட்டு போக கூட்டிட்டு போயிடலாம். நான் ஒரு டான்சர். நானும் அற்புதமா டான்ஸ் ஆடுவேன். நீ ரெடியா? கம் ஆன் ஹர்ஷா, கம் ஆன். நான் தயாரா இருக்கேன். ஓ, சரி गाइस, பூக கூட்டிட்டு போயிடலாம். யாராவது காப்பாத்துங்க. அவர் சாதிச்சிட்டாரு. ஓ, நான் சொல்லி கொடுத்த மாதிரியே பண்ணிட்டேன். நீ என்ன பிடிச்சிட்ட. உன்னை கண்டுபிடிச்சிட்டா. ரொம்ப பிரமாதமா கேட்ச் பிடிச்ச. ஆமா. நீங்க இங்க என்ன பண்றீங்க? முதல்ல இங்க இருந்து போயிடலாம், இல்லனா அவங்க வந்துருவாங்க. கொஞ்சம் பொறுமையா இரு எலியட். என்ன காப்பாத்த நீங்க வந்திருக்கீங்கன்னு தெரியும், ஆனா நான் ஹர்ஷா கிட்ட பேசணும். ஹர்ஷாவா? யார் அந்த ஹர்ஷா? நான் தான். சரி, இப்ப நீ என்ன சொல்ல வர? அவங்க தான் உன்னோட புது ஃப்ரெண்டா? இல்ல, அது நான் தான். என்ன? உனக்கு 2 புது ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டாங்களா? நான் காய்ஸ் ட்ரிப்பை கேன்சல் பண்ணதுக்காக எனக்கு இவ்ளோ பெரிய தண்டனை கொடுக்குறியா? 2 நண்பர்கள். என்ன இது எலியட்? என்ன மன்னிச்சிரு. உன் இடத்தை யாரும் பிடிக்கல. நீ எப்பவுமே என் பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். ஏய், நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்டியா? ஆமா. நான் உனக்கு மன்னிப்பு கொடுத்துறேன், ஓகேவா? ஏன்னா நீ என்ன மன்னிச்சிட்டேயில. வா, இந்த ஆட்டை பத்தி கவலைப்படாத, போயிடலாம், வந்துடு. ஏய், யார பார்த்து ஆடுன்னு சொல்ற? நான் ஆடு இல்ல, லேம்பா. நிஜமாவா? ஆனா நீ பாக்குறதுக்கு ஆடு மாதிரியே இருக்கியே. பெரியோர்களே, தாய்மார்களே, இப்போது உங்களுக்காக நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் இறுதி பகுதியை வழங்கப் போகிறோம்.
ஆமா இவங்க எங்க போனாங்க? வா புக் போகலாம். வேண்டாம் நாம இங்க இருந்து இல்ல போயிடலாம். புக் நீ வா, அங்க யாருமே இல்ல. வேண்டாம் நோ போயிடலாம். இல்ல, வேண்டாம், நீ வந்தே வேண்டாம். ஆகணும். போக புக் மாட்டேன். சொன்னா கேளு. விட்டுடுங்க. இல்ல ஏய், நாம போகணும். மாட்டேன். அமைதியா இருங்களே. ஹர்ஷா, நீ ரொம்ப ரொம்ப அழகான கரடி. ஒரு நல்ல இடத்தை தேடித்தான் நான் இங்க வந்தேன். நான் எதிர்பார்த்த மாதிரியே எல்லாம் நடந்தது. நீ கிடைச்ச, நல்ல நண்பர்கள் கிடைச்சாங்க. புக் நீ என் கூட வந்துரு. காட்டுக்குள்ள போய் நாம 2 பேரும் சந்தோஷமா வாழலாம். புக் எனக்கும் வரணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா என்னால முடியாதே. இங்க ஒரு கரடி இல்லைன்னா இந்த சர்க்கஸ் ரொம்பவே கஷ்டப்படும் தெரியுமா? அதனால நான் இங்க இருந்து வர முடியாது. ஆனா நீ போயாகணும். இவங்க எல்லாரும் உனக்கு ஒரு குடும்பம் மாதிரி எனக்கு புரியுது. அதனால நீ இங்க இருந்து போயிடு. எப்பவும் நீ உன் குடும்பத்தோட சேர்ந்து இருக்கணும். சொன்னா கேளு. இந்த வண்டியை நகர்த்த நான் உனக்கு உதவி பண்றேன். புக், நீ வேணும்னா இங்கே இரு. எனக்கு எல்லாம் புரியுது. நல்ல ஃப்ரெண்டுனா சந்தோஷத்தை பகிர்ந்துக்கணும். உனக்கு இவங்க கூட இருக்கிறது தான் சந்தோஷம்னா நீ எப்பவும் அப்படியே இரு. எலியட், நீ சொன்னது உண்மைதான் எலியட். கலக்கிட்டீங்கப்பா. ஆமா. எனக்கு தெரியும். இந்த காட்சியை பார்த்ததுக்கு அப்புறம் என்னால அழுகிய நிறுத்த முடியல. கிளைமேக்ஸ் ரொம்ப சென்டிமெண்டலா இருக்கு. எனக்காக தானே நீ திரும்பி வந்திருக்க நண்பா. உன்னை பார்த்ததுல எனக்கு சந்தோஷமா இருக்கு. எனக்கு உன்னை பார்க்க சந்தோஷமா தான் இருக்கு. எனக்கு மூச்சு விட முடியல. என்ன நீ மன்னிச்சுக்க போ. உன்னை நான் ஏமாத்தணும்னு நினைச்சது ரொம்ப பெரிய தப்பு. நீ எதை பத்தி பேசுறன்னு எனக்கு புரியுது. ஹர்ஷா டா, வா நம்ம போய் என்ஜாய் பண்ணலாம். பெரியோர்களே, தாய்மார்களே, நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சியை பாருங்கள். இப்ப இந்த சர்க்கஸ்ல ஒரு கரடி வந்தாச்சு. நானும் உன் கூட வர போறேன். எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க? வாங்க போகலாம். அவங்கள போக விடு. ஆனா இந்த சர்க்கஸ் நிலைமை என்ன? அவங்க இல்லைனாலும் நல்லா நடக்கும்.